வரைக்கும் இல்லாத ஒரு படத்துக்கான செலிப்ரேஷன் இன்னைக்கு இருக்குது. எல்லா படத்துலையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் அது கடைசி ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறனால பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டில் இருக்கும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாமே ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. நம்ம ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ். இதுக்கு முன்னாடி நாங்களாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருப்போமான்னு கேட்டால் இல்லை. என்னோட லைஃப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இங்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஒரு 4 மணி 5 மணிலேருந்து கிட்டத்தட்ட இந்த டிஜேலாம் போட்டிருக்காங்க. நாங்கள் 2 நாளாக நாங்கள் தியேட்டருக்கு விசிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் நான் பண்ணதே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அண்ணன் மட்டும்தான். டைட்டில் கார்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது போக சென்சார் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு இஷ்யூவை தாண்டி வர்றது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் வந்து இந்த ஷோ பார்க்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்தது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நானுமே வந்து நிற்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவோமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்திருக்கனால நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்திருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் மினிட்ல தான் எனக்கு தெரியும் டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறேன்னு நினச்சி நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். தேங்க்யூ. இப்போ தான் மொதல் வாட்டி எஃப்டிஎஃப்எஸ்க்கு வரேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இந்த வாய்ப்பில் எனக்கு கிடைக்காத நான் ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். அநேகமாக தேட்டர் விட்டு வெளியே போது அழுதுகிட்டே தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எஃப்டிஎஃப்எஸ், ஆனால் லாஸ்ட்டு படத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சீன் கூட இன்னும் பார்க்கல. நான் அவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணி இப்போ தான் தேட்டரில் பார்க்கணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் Jan 9க்கு எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் எடுத்தது அது அப்படியே வச்சு இப்போ வரைக்கும் வந்திருக்கு. யாராலே அதை அச்சீவ் பண்ண முடியாது. மொத்தம் இவருக்கு மட்டுமே 3 டைட்டில் கார்டு. இளைய தளபதி, சீஃப் மினிஸ்டர். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருந்தா பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து ஆக்சுவலி வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியே நமக்கு ஒரு இது ஆயிடுச்சு. ஐயோ, ஒரு வருத்தம் வந்துருச்சு. அதுவும் பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ரிலீஸ் ஆக முடியாமல் ஆகும்போது இந்த லாஸ்ட் ஃபிலிம் கூட பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலி இதை பார்த்துட்டு எனக்கு வந்து படம் பார்க்கறத விட இங்கே இருந்து என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு சூப்பராக ஃபீல் ஆச்சு. உள்ளே போய் படம் ஒரு செகண்ட் கூட நமக்கு காலத்தை கேட்க போகிறதும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. நம்ம என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். இதை இன்னொரு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் தான் படம் என்னன்றதை பார்க்குற மாதிரி இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் படம்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் வந்து சட்டசபையில் தளபதி பேசுகிற எல்லாமே எங்களுக்கு ஒரு படமாக தான் இருக்குது. தினம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். முதலமைச்சர் டைட்டில் கார்டு வந்து இட் வாஸ் அ கூஸ் பம்னு சொல்லலாம். எங்களுக்கு சாதாரணமாக இளைய தளபதி அப்படின்னு போடும்போதே எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பட் இன்னைக்கு இந்த டே வந்து எங்களுக்கு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த டைட்டில் கார்டு தான் நாங்கள் வின் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.